இயக்குனர் செல்வராகவன் தன்னோட நெஞ்சம் மறப்பதில்லை படத்தோட இசை பத்தி புகழ்ந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா கூட்டணி அப்படின்னாலே படத்துல எல்லா பாடல்களுமே ஹிட் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாம சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் தங்களுக்கு என தனி இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா கடந்த 9 வருடங்களாக இருவரும் இணைஞ்சு பணியாற்றாமல் தற்போது நெஞ்சம் மறப்பதில்லை மூலம் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு சமீபத்தில் வெளியான தர்மதுரை திரைப்படம் அவருக்கு நல்ல வரவேற்பு பெற்று தந்திருக்கு. மேலும் அடுத்த 2 வருடங்களுக்கு வரிசையாக படங்களை கையில் வச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இந்த நிலையில செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா மீண்டும் இணைஞ்சிருக்கிற நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடைசியாக 2007ஆம் ஆண்டு ஆடவாரி மாட்டலு அர்த்தலே வேருலே அப்படிங்கிற தெலுங்கு படத்துல இணைஞ்சு பணியாற்றினாரு. அதுக்கப்புறம் 9 வருடங்கள் கழிந்து இப்போ மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது குறித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிற செல்வராகவன் நெஞ்சம் மறப்பதில்லை யுவனோட சிறந்த இசையில ஒன்னாக இருக்கும் அப்படின்னு புகழாரம் சுட்டிருக்காரு. ஒன் மோர் செஷன் வித் யுவன் சங்கர் ராஜா giving final touches to the audio and I can proudly say நெஞ்சம் மறப்பதில்லை is a rocking யுவன் musical அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. குறையா எனக்கு 3 குறை இருக்கு. நிறைய இந்த படத்தை பத்தி பாராட்டி இருப்பாங்க. எனக்கு அந்த ஜனாதிபதி வந்தார் இல்லையா, அதை மட்டும் ஒரு சஜஸ்டிவா காட்டியிருக்கலாம். ரொம்ப அற்புதமான டயலாக் தான் அவங்க பேசினது. இருந்தாலும் பேசாம விட்டுட்டு போராட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு போராட்டம் தொடங்கி இருந்தா இன்னும் அடுத்த கட்டத்தில் இருந்திருக்குமோ. அந்த ரியாக்ஷன் மட்டும் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு படத்தை நீங்க அடுத்து எடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். எதுவுமே நான் அவர் கத்து கொடுத்த மாதிரி தெரியல, நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன்.